அப்படின்ற சித்திரான்னங்கள் படைத்து நாம வழிபடுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி சித்திரான்னங்கள் படைத்து அந்த சித்திரான்னத்தில் காவிரி தாய் குளிர்ந்து போய்விடுகிறாள். அங்கே நம்ம சுமங்கலிகள் குளிர்ந்து போய் விடுகிறார்கள். நம் வீட்டு பெண்கள் மகாலட்சுமியாக சௌபாகியத்தோடு தாலி பாக்கியத்தோடு மாங்கல்ய பலத்தோடு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு நன்னாள் தான் ஆடிப்பெருக்கு. தயவு செய்து ஆடிப்பெருக்கு அன்று காவிரியில் குளிக்க முடிந்தால் குளித்து விடுங்கள், அல்லது உங்க வீட்டிலேயே 3 முறை காவிரி தாயை வணங்குகிறேன், காவிரி தாயை வணங்குகிறேன், காவிரி தாயை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே குளிச்சுட்டு யாராவது சுமங்கலிகளுக்கு நீங்கள் உங்களால் ஆன மங்கள பொருட்களை வழங்குங்கள். அது காவிரியில் நீராடிய புண்ணியத்தை உங்களுக்கு தந்தருளும். வணக்கம் நண்பர்களே.